இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நாளை தொடங்கவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையும் அவசியமாகும், நினைவுறுத்தினார் பிரதமர். நாளை திங்கட்கிழமை தொடங்கவிருக்கும் 15வது நாடாளுமன்றத்தின் 3ஆம் தவணைக்கான 2வது அமர்வு கூட்டத்தொடரில் ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையும் அவசியமாகும் என்று பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குறித்த விளக்கமளிப்பும் அறிவுறுத்தல்களையும் ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் அன்வார் கூறியிருந்த நினைவுறுத்தலை பகிர்ந்து கொண்டு பேசுகையில் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் இதை தெரிவித்தார். நாளை தொடங்கவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடர்பாக இன்று புத்ராஜயா செரிபுரடானாவில் முன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டது. ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகையும் அவசியம் என்பதுடன் எவரும் இந்த கூட்டத்தொடரை புறக்கணிக்க வேண்டாம் என்று முகமது ஹசான் வலியுறுத்தினார். 15வது நாடாளுமன்றத்தின் 3வது தவணைக்கான 2ஆம் அமர்வு கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை முதல் ஜூலை 18ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதல் 5 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான விற்பனை இயந்திர முதலீட்டு திட்ட மோசடி குறித்து 57 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அரசு மலேசிய போலீஸ் படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோசரி ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த முதலீட்டு மோசடி திட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உடனுக்குடன் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தகைய முதலீட்டு மோசடி சம்பவங்களில் எளிதில் பொதுமக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை தவிர்க்குமாறும் எப்பொழுதும் கவனமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளும்படி ரம்லி முகமது கேட்டுக்கொண்டார். இப்போ தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனைக்கு அருகே கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. இன்று காலை 11:16 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தம்போன் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் முகமது ஜமாலுடின் மட் யூசுப் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் நபர் ஒருவரின் இடது கை ஒன்று துண்டான நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் பாதிக்கப்பட்டவர் எவரும் காணப்படவில்லை என்றும் முகமது ஜமாலுடின் கூறினார். இச்சம்பவம் நிகழ்வதற்கு முன்னதாக அவ்விடத்தில் சண்டை ஏற்பட்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட காரில் தீ வைக்கப்பட்டிருந்ததும் விசாரணையின் மூலம் தெரியவந்ததாக அவர் பதிலளித்தார். இவ்விபத்தில் சம்பந்தப்பட்ட டொயோட்டா வியாஸ் ரக கார் 95 விழுக்காடு எரிந்து சாம்பலாகியதாக முகமது ஜமாலுடின் குறிப்பிட்டார். சக நாட்டவரை கடத்திய குற்றத்திற்காக 5 வங்காளதேச பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்லாங்கோர் ஷா அலாமில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் வாயிலாக 20க்கும் 35க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்நபர்கள் கைது செய்யப்பட்டதாக திமூர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஸ்லாம் அப்துல் ஹமீட் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை நகரத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரியும் 50 வயது மதிக்கத்தக்க ஆடவரிடம் இருந்து போலீசாருக்கு புகார் ஒன்று கிடைக்கப்பெற்றதாக ரஸ்லாம் அப்துல் கூறினார். பாதிக்கப்பட்ட அவ்வாடவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்ததாகவும் அதில் தனது மகன் கடத்தப்பட்டிருப்பதாகவும் 2 லட்சம் வெள்ளி ரொக்க பணம் கொடுத்தால் மட்டுமே அவரை விடுதலை செய்ய முடியும் என்று அச்சுறுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்ததாக ரஸ்லாம் அப்துல் விவரித்தார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் வேளை இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 365வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தகவல் அளித்தார். ஜொஹூர் பத்துபஹாட் தஞ்சோங் சகந்திங் தென்மேற்கு 6.8 கடல் மைல் தொலைவில் படகு ஒன்று கவிழ்ந்து 4 காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து மேலும் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11:30 மணியளவில் 63 வயது தான் ஹாய் லீனின் உடல் ஒரு பாறையின் மீது பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அப்பெரியவரின் உடல் சவ பரிசோதனைக்காக சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
முன்னதாக நேற்று இரவு 53 வயது சியா கா சூங்கின் உடல் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டறியப்பட்டதாக மரிட்டிம் மலேசியாவின் பத்துபஹாட் மண்டலத்திற்கான இயக்குனர் கமாண்டர் முகமது ஹனீஃப் முகமது யூனோஸ் கூறியிருந்தார். இதில் மேலும் 2 தேடப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. சபா கம்போங் லம்பாகா பத்துலாபானில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது முதலை தாக்கியதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தார். இன்று மாலை 3:05 மணியளவில் பாதிக்கப்பட்ட 9 வயது ராடி ரண்டியின் உடல் அவர் குளித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தொலை தூரத்தில் கிராம மக்களால் கண்டறியப்பட்டதாக சண்டாக்கான் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் தலைவர் செவரினோ சைன்குய் கூறினார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக பாதிக்கப்பட்ட அச்சிறுவனின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் அறிவித்தார். போலியான டத்தோஸ்ரீ பட்டத்தை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த சந்தேகிக்கும் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சந்தேகிக்கும் 56 வயது முகமது ஃபரீத் அப்துல் கனியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு தங்களின் தரப்புக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்து முகமது ஜக்கி ஹருன் கூறினார். சந்தேகிக்கும் அந்நபரை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் அந்நபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முகமது ஜக்கி தெரிவித்தார். முன்னதாக கிளாந்தான் குத்துச்சண்டை சங்கத்தின் 2 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வது குறித்து அந்த போலி டத்தோஸ்ரீ பட்டத்தை கொண்டிருந்த அந்நபர் அறிக்கை ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்ததாக பொதுமக்களிடம் இருந்து புகார் ஒன்று கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். சிறந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால் மட்டுமே எதிர்காலத்தில் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும் என்று சுங்காய் பக்காப் இடைத்தேர்தலில் போட்டியிடும் பக்கத்தான் ஹரப்பான் கட்சியின் வேட்பாளர் ஜொஹாரி அரிஃபின் தெரிவித்தார். ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கு நல்ல குணமும் அறிவாற்றலும் பிரதான ஒன்று என்றார் ஜொஹாரி அரிஃபின். அது இல்லை என்றால் மக்களின் சேவைகளையும் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது என்றார் அவர். வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்காய் பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிகத்தா நேஷனல் சார்பில் போட்டியிடும் பாஸ் கட்சியை சேர்ந்த அபிடின் இஸ்மாயிலுக்கு போதுமான கல்வி தகுதி இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கக்கூடிய ஆற்றலையும் திறமையையும் அவர் கொண்டிருக்கிறார் என்று கடாமந்திரி பசாரும் பரிகத்தா நேஷனல் தேர்தல் தலைமை இயக்குநருமான டத்தோசரி முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்த கருத்துக்கு ஜொஹாரி அரிஃபின் பதிலளித்தார். காஜாங்கில் உள்ள ஒரு பேரங்காடியில் 3.2 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் வகையில் 7 பேரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். அந்த கொள்ளை சம்பவத்தை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் கூறினார். கடந்த ஜூன் 17ஆம் தேதி மாலை 3:15 மணியளவில் சம்பந்தப்பட்ட பேரங்காடியின் நகைக்கடை ஒன்றில் 4 முகமூடி திருடர்கள் நுழைந்து சுத்தியலை பயன்படுத்தி கண்ணாடிகளை உடைத்து தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றதாக ஹுசேன் ஒமார் தெரிவித்தார். சந்தேகிக்கும் அந்த முகமூடி கொள்ளையர்கள் கைத்துப்பாக்கிகளையும் ரைஃபிள் பேரல் துப்பாக்கிகளுடனும் சம்பந்தப்பட்ட நகைக்கடையினுள் நுழைந்திருப்பது சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக அவர் விவரித்தார். கடந்த மே மாதத்தில் பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக இளைஞன் ஒருவன் முவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டான். 18 வயது அந்த இளைஞன் நீதிபதி அபுபக்கர் மானாட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை அல்லது ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் ஒரு பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 14A மற்றும் 14B ஆகிய பிரிவுகளின் கீழ் அவ்விளைஞன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே 10ஆம் தேதி மாலை 3 மணியளவில் ஜொஹூர் ஜலான் சிசியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் ஆப்பிரிக்கா பெண்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்த விபச்சார நடவடிக்கையின் வாயிலாக 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
நேற்று இரவு 8:30 மணியளவில் புக்கிட் பிந்தாங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் மூலம் இந்நடவடிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நோர்டெல்ஹான் யாயா கூறினார். இதில் 21க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த 16 பெண்களை போலீசார் வெற்றிகரமாக கைது செய்ததாக நோர்டெல்ஹான் தெரிவித்தார். மேலும் இச்சோதனையில் 40 ஆணுரைகள், 7 கட்டு திசுக்கள், 10 லுப்ரிகேட்டிங் ஜெல், 14 கை தொலைபேசிகள் உட்பட 800 வெள்ளி ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டதாக நோர்டெல்ஹான் அறிவித்தார். பர்லீஸ் சிம்பங் எம்பாட் கம்போங் பாடாங் பென்தாவிற்கு தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது மரத்தில் மோதி கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. யமஹா Y15 ரக மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற 18 வயது நூராலையா ஷஸ்ரீனா ரோஸ்லான் அன்வார் என்ற அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தலையில் பலத்த காயம் மற்றும் இடுப்பில் எலும்பு முறிவுற்றிருப்பதால் காங்கார் துவன்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காங்கார் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் பையா அப்துல் வஹாப் தெரிவித்தார். இன்று அதிகாலை 3 மணியளவில் அத்தம்பதியர் சுங்காய் பருவில் உள்ள ஓர் உணவகத்திலிருந்து கம்போங் சுங்காய் புக்கிஸில் இருக்கும் தங்களின் வீட்டிற்கு திரும்பும் வேளையில் இத்துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக பையா அப்துல் விளக்கினார். சம்பந்தப்பட்ட இடத்தை வந்தடைந்த போது பலத்த புயலினால் மரம் ஒன்று அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளின் மீது விழுந்ததாகவும் தவிர்க்க நேரமின்றி அதில் அவர்கள் சிக்கியதாகவும் தெரியவந்ததாக பையா அப்துல் தகவல் அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.